வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புக் கிவ்அவே பற்றின ஒரு தகவலை நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். இந்த தடவை பிரையன் ட்ரேசியோட விண்ணளவு சாதனை அப்படிங்கிற புத்தகத்தை ஒருத்தருக்கு பரிசளிக்க போகிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோவோட ஏதாவது ஒரு இடத்துல கேட்கப்படுகிற அந்த கேள்விக்கான பதிலை அது என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் பதில் அளிக்கணுமோ அந்த ஃபார்மேட்டில் பதில் கொடுங்க. இந்த புத்தகத்தை வெல்லுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், எனக்கு நிறையா விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நிறையா ஆசை இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரியான ஒரு சில இலக்குகள், விருப்பங்கள், ஆசைகள் இருக்கும். ஆனாலும் ஏன் அதற்காக என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. எப்போவுமே நம்முடைய தேவைகளை பொறுத்த வரைக்கும், தேவை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு சில இலக்குகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஒரு தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் எனக்கு நிறையா பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு அன்பு கொடுக்கறதுக்கு, பாசம் காமிக்கிறதுக்கு யாராச்சும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதுவும் ஒரு வகையான தேவை தான். நமக்கு தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த தேவைகளை 2 கேட்டகரியாக ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். முதல் கேட்டகரி டெஃபிஷியன்சி நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைபாடு இருக்கக்கூடிய தேவைகள். ரெண்டாவது க்ரோத் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சிக்கான தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். நிறையா இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தண்ணி நிறையா இருக்கும்போது அதுலேருந்து டைரெக்டாக ஒரு மோட்டர் போட்டு அவங்களுடைய பயிர்களுக்கு அந்த நீரை தண்ணி கொண்டுட்டு போவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க. சப்போஸ் அந்த தண்ணி வறண்டுருச்சு, தண்ணி வத்திருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய காட்டில் போர் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த போர்லேருந்து கம்ப்ரஸர் மூலமாக தண்ணியை எடுத்து கிணத்துக்குள்ளே ஃபில் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு தண்ணியை நிரப்ப முடியுதோ அந்த அளவுக்கு நிரப்புவாங்க. நைட்டெல்லாம் கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் ஃபில் ஆனதுக்கப்புறம் இப்போ கிணத்துல இருந்து முதல்ல மாதிரி அவங்களுடைய பயிர்களுக்கு தண்ணியை பாய்ச்சுவாங்க. இப்போது அவங்களுடைய கிணத்துல தண்ணி அதிகமாக இருந்தால் தாராளமாக பயன்படுத்துவாங்க. தண்ணி குறைவாக இருக்கும்போது அவங்க அந்த கிணத்துக்கு தண்ணியை கொடுப்பாங்க, இன்புட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய தேவைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆசைகள் இருக்கும். இந்த விவசாயிகள் மாதிரி எனக்கு நிறையா தண்ணி இருந்தால் நான் நல்லா பாய்ப்பேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் தண்ணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், போர்லேருந்து தண்ணியை அந்த கிணத்துக்கு பாய்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய தேவைகள் எல்லாம் இருக்கலாம். நமக்கு ஆசைகள், கனவுகள், நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தேவைகள் குறைபாடு இருக்கக்கூடியதாக, டெஃபிஷியன்சி நீடாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த கிணத்து தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கே நம்முடைய வேலையில் பாதி காலம் ஓடிடுது. அதற்காகவே நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம். இப்போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இதிலிருந்து வெளியே வர்றதுக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கும், உருவாக்குறதுக்கும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். ஒரு மனுஷனுடைய தேவைகள் அப்படிங்கிறது 5 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ்லோ சொல்கிறாரு. மேஷ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீடில் இந்த 5 விஷயங்களை இப்போது நம்ம பார்க்கலாம். இந்த 5 வகையான தேவைகளையுமே நாம் ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். முதல் கேட்டகரி பேசிக் நீட், ரெண்டாவது கேட்டகரி சைக்கலாஜிக்கல் நீட், மூணாவது கேட்டகரி செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட். இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த 5 விஷயங்களோடு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ அதாவது நீங்கள் எதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காக பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த 5 விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 விஷயங்களை கவனிங்க. எதுக்கு உங்களுடைய ஒர்க்கு மேட்ச் ஆகுது, எந்த தேவைக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போது 5 விஷயங்களை பார்க்கலாம். இதில் முதலாவது ஃபிசியாலஜிக்கல் நீட், நம்முடைய உடம்புக்கான தேவைகள். நமக்கு உடம்புக்கு என்னென்ன வேணும், சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், ஓய்வு வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ இதுதான் அடிப்படையான உடம்புக்கான தேவைகள். ரெண்டாவது சேஃப்டி. சேஃப்டி அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு அல்லது உத்தரவாதம், நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அல்லது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு பிஸ்னஸை செக்யூர் பண்ணணும், ஒரு செக்யூரான ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு விஷயம், ஸ்டெடியாக இன்கம் வர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சிட்டு இப்போவே நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே சேஃப்டி நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், அதாவது உளவியல் தேவைகள். இந்த சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா லவ் ஆர் பிலாங்கிங். அந்த அன்பு, காதல், பாசம் அல்லது நட்பு,
குடும்பம் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், எதற்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 3வது கேட்டகரி அப்படின்னு அர்த்தம். இந்த 4வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய தேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரியாதை, பெருமை, எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும், நான் இருக்கக்கூடிய தெருவில் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மத்தியில், என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில், எங்கள் ஊரில் என்னை வந்து மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இது எல்லாமே வந்து எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3வதாக இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி என்ன அப்படின்னா செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய 5வதான தேவை என்ன அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், முழுமையடைந்த ஒரு நிலை. முழுமையடைந்த ஒரு நிலை அப்படின்னா அதிகமாக க்ரியேட்டிவாக செயல்படுறது, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது, வாழ்க்கையை வந்து திருப்திகரமாக அனுபவிக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த 5வது நிலை. இப்போது உங்களுடைய இலக்குகளை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய இலக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், எனக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஆனால் நீங்கள் டெய்லியும் எதற்காக ஒர்க் பண்ணுறீங்க, எதற்காக மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 4 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேட்ச் ஆகும். நம்முடைய தேவைகள் வந்து அடிப்படை தேவைக்காகவே நம்ம போராடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. இதை பற்றி இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையோன் பிரெயின் கான்செப்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ரையோன் பிரெயின் அப்படின்னா நமக்கு 3 வகையான மூளைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது ரெப்டிலியன் பிரெயின், 2வது லிம்பிக் பிரெயின், 3வது நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெப்டிலியன் பிரெயின் அப்படின்னா இந்த ரெப்டைல்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது இந்த முதலைன்னு எடுத்துக்கலாமே, இந்த முதலைக்கு இருக்கக்கூடிய மூளை மாதிரியே நமக்கு வந்து ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு முதலைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையாக இருக்கும், அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உணவு வேணும், தண்ணி வேணும், நல்லா ஓய்வு எடுக்கணும், தன்னுடைய இனத்தை வந்து பெருக்கணும். இதை தாண்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்தது லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்முடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மூளைப்பகுதி தான் இது, நம்முடைய உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகள். 3வது திங்கிங் பிரெயின், நியோகார்டெக்ஸ், நம்ம வந்து சிந்திக்கிறது, க்ரியேட்டிவாக செயல்படுறது, ஆக்கப்பூர்வமாக செயல்படுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மூளையினுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ட்ரையோன் பிரெயின் கான்செப்டையும் மாஸ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீட் அப்படிங்கிற இந்த கான்செப்டையும் ஒன்றா இணைச்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்னா, முதல்ல பார்த்த நம்முடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது வந்து இந்த ரெப்டிலியன் பிரெயினுக்கு வந்து கரெக்டாக பொருந்தும். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம அடிப்படை தேவையில் போராடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேலை செய்கிறதே வந்து சாப்பிட்றதுக்கு தான், அல்லது நம்ம வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான், இல்லை நம்ம குடும்பத்தை வந்து வறுமையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய மூளைப்பகுதி எந்த பகுதி வேலை செய்யுது அப்படின்னா இந்த ரெப்டிலியன் பிரெயின் அப்படிங்கிறது தான் வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 2வது, நமக்கு சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெருமைக்காகவோ, அன்பு, பாசம், காதல், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இதற்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய இந்த பகுதி செயல்படுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்முடைய இலக்குகள், நம்முடைய கனவு ட்ரீம் லைஃப், இதெல்லாம் எதை சார்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த நியோகார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற திங்கிங் பிரெயின் அப்படிங்கிற இந்த பகுதி செயல்படும் போது கிடைக்கிற விஷயங்கள். இப்போது என்னுடைய மூளை வந்து அடிப்படையான விஷயங்களுக்காக ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னுடைய நியோகார்டெக்ஸ் எல்லாம் பெரிய அளவில் வேலை செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம வந்து கஷ்டப்படும் போதோ, இல்லை அடிப்படையான விஷயங்களுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கும்போதோ அதை தாண்டி நம்மளால் பெருசாக எந்த விஷயத்தையும் சிந்திக்க முடியல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமாக பசிக்குது, நீங்கள் வந்து ஒரு நாளாக சாப்பிடவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பசியில் உங்களுடைய கனவுகளை பற்றியோ இலக்குகளை பற்றி உங்களால் நினைக்க முடியுமா அப்படின்னா இல்லை, சாப்பாட்டை பற்றி மட்டும்தான் உங்களால் நினைக்க முடியும். அப்போது உங்களுடைய கனவுகள், இலக்குகள் இதையெல்லாம் அடையிறதுக்கு நீங்கள் உங்களுடைய திங்கிங் பிரெயினை, நியோகார்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணின, நிறைய வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்களை நாம் ஒரு 6 டிப்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த 6 விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா,
மிகப்பெரிய வெற்றியாளர்களுக்கு போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கத்தான் செஞ்சது. அவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளுக்கோ அல்லது உளவியல் தேவைகளுக்கோ அவங்களும் வந்து உள்ளானாங்க. ஆனா, அவங்களுடைய மைண்ட் வந்து இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி அவங்கனால அவங்களுடைய இலக்குல ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுனால, அவங்களுடைய நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிற மூளையினுடைய இந்த பகுதிய அவங்கனால வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த திங்கிங் பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கான எளிமையான 6 டிப்ஸை வந்து பார்க்கலாம். முதலாவது, உங்களுடைய சிச்சுவேஷனை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்த அந்த 5 விஷயத்தில் முதல்ல வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடிப்படை தேவைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? உளவியல் தேவைகளுக்காக நீங்கள் ஏங்கிட்டோ அல்லது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அல்லது அந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை நீங்கள் முழுமைப்படுத்துவதற்காகவோ அல்லது உங்களுக்கான அந்த கனவு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான விஷயங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய சிச்சுவேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இதிலிருந்து நான் வெளியே வரணும்னா எனக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நீங்கள் கேட்கணும். அதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதில் வந்து நான் நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதாகவோ அல்லது உங்களுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதாகவோ அல்லது உங்களுடைய மனசை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதாகவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது பதில்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. இதற்கு வந்து வழிகாட்டுறதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா, அதில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாலாவது, உங்களுடைய டாமினன்ட் பிரெயினை பற்றி புரிஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகி உங்களுடைய இலக்கில் ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் முதல் நாள் வேலையை தொடங்கலாம். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் திரும்ப உங்களுடைய பழைய நிலைமை வந்து ஆரம்பிக்கும், பழைய நிலைமை வந்து தொடரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் திரும்ப உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும்போது நீங்கள் பழைய மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகி எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காகவோ அல்லது புதுசாக ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு புதுசாக ஒரு வேலையை செய்வாங்க. ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவங்க பழைய மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு திரும்ப அவங்க அந்த வேலைகளை வந்து செய்யாமையே போயிடுவாங்க. உங்களுடைய டாமினன்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை பகுதி ஆக்டிவாக இருக்கும்போது உங்களுடைய பழைய நிலைமைக்கு உங்களை இழுத்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருடன் இந்த நேரத்துக்கு வருவான், நைட்டு 2 மணிக்கு வருவான் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த திருடன் வரும்போது அவனை பிடிக்கிறதுக்காகவோ அல்லது தடுக்கிறதுக்காகவோ முன்னேற்பாடாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால தான் இந்த கருத்தை நீங்கள் நல்லா ஆழமாக உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். 5வது, இப்போது நீங்கள் வந்து ஒரு பழைய நிலைமையில் இருக்கும்போது உங்களுடைய பழைய பிரெயின் வந்து டாமினன்ட் பண்ணும்போது இதை மாற்றுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். அதை செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறதுக்கு நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும். அது என்ன அப்படின்னா, முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியாத அல்லது உங்களுடைய இலக்குகள் அடையிறதுக்கு தேவையான அறிவு, திறமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். 2வது, உங்களுடைய எண்ணங்களையும் சிந்திக்கும் தன்மைகளையும் நீங்கள் மாற்றணும். இதுதான் வந்து இங்கே நமக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயம். இதை மாற்றுறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்பயர் ஆகணும். நிறையா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லேருந்து நிறைய மனிதர்கள்கிட்ட இருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும். அதுக்கு நீங்கள் சும்மா இந்த மாதிரியான யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதாது. நிறைய மனிதர்களை நீங்கள் மீட் பண்ண ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் நிறைய மனிதர்களோடு நீங்கள் பேசவாவது ஆரம்பிக்கணும். அப்போ நிச்சயமாக மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் அன்கான்ஷியஸாக கற்றுக்கக்கூடிய நிறைய பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணும், நிறைய ஐடியாஸை வந்து கொடுக்கும், நீங்கள் சிந்திக்கிற அந்த விதத்தை மாற்றும். புக் கிவ்அவேக்கான கேள்வி. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கேள்விக்கான பதிலை இந்த ஃபார்மேட்டில் பதில் சொல்லுங்கள். 6வது முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. அதாவது ஒரு 10 இலக்குகளை ஒரே மூட்டாக ஆரம்பித்து அந்த 10 விஷயத்தையும் 10 நாளில் செய்யாமல் விடுறதுக்கு பதிலாக ஒரே விஷயத்தை மட்டும் எப்போவுமே திங்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டை மாற்றுறதுல இருந்து ஏதாவது ஒரு இலக்கில் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறதாக இருக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க.
கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே எப்போவுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருங்க. இதை பற்றின கருத்துக்களை மட்டுமே நீங்கள் நிறையா கேட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் இதை செய்யணும் அப்படிங்கிறத மட்டுமே உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே வாங்க. இப்படி செய்யும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதை பண்ணினதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் போகலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே முட்டை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.